அதே போல பேருந்து பயணத்தை பற்றி எல்லாம் சொன்னார். இதையெல்லாம் சிறப்பாக சொன்னார். அப்பொழுது இங்கே கல்லூரிகளே இல்லாத நிலைமையில நான் இடையாக இருந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்துக்கு போய் படிக்கணும். அப்படி படித்த காலம் இப்போ எங்க இருந்தாலும் இல்லை. திருவள்ளூர்ல காலேஜ், திருவண்ணூர்ல காலேஜ், விழுப்புரத்தில் காலேஜ், முண்டியம்பாக்கத்தில் மருத்துவக் கல்லூரி, எல்லா கல்லூரியும் வந்திருக்குன்னா அதுதான் பெரியார், அண்ணா, கலைஞர் போட்ட திட்டங்கள். அதைத்தான் நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய சாதனை. யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லணும். அந்த பெரியார், அண்ணா, கலைஞர் இல்லைன்னா நாம் வளர்ந்திருக்க முடியுமா? ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? மதுரையில் ஒரு மாநாடு நடத்துறாங்க. எல்லாம் பார்த்திருப்பீங்க சமீபத்தில். முருகர் மாநாடு. முருகர் மாநாடு நடத்திட்டு முருகரை கும்பிட்டோம். நமக்கு ஒன்றும் ஒரு ஆட்சேபனை இல்லை. திருவண்ணூரே ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் தான். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதுல என்ன பண்றான்? அந்த முருகர் மாநாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் படத்தெல்லாம் போட்டு அவங்களை கிண்டல் பண்றான். பெரியார் இல்லைன்னா இந்த அளவுக்கு எல்லாம் சிம்மமா இருக்க முடியுமா? அண்ணா இல்லைன்னா இந்த மாதிரி சமத்துவம் வளர்ந்து இருக்க முடியுமா? கலைஞர் இல்லைன்னா இவ்வளவு பேர் படிச்சிருக்க முடியுமா? அதையெல்லாம் செய்து காட்டியது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. அதை முருகர் பெயரை சொல்லி கிண்டல் பண்றாங்க. அதுதான் பிஜேபியினுடைய அநாகரிகம். இப்படியாவது சொல்லி அப்படின்னு கிளப்பி விட்டு ஓட்ட வாங்கலாமான்னு பாக்குறான். தமிழ்நாட்டில் எந்த காலத்திலேயும் எந்த நிலைமையிலேயும் இக்காலடி ஊன்ற முடியாது என்பதை அந்த மதுரை மாநாடு நிரூபித்திருக்கிறது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு தெரியாது. ஆக பல்வேறு நன்மைகள், பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த 4 ஆண்டுகளில் செய்திருப்பது ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்கும், குறிப்பா நான் சொன்னதை போல மகளிர் எவ்வளவு திட்டங்கள் என்பது உங்களுக்கு தெரியும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.